என்ன எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கோ? வைரஸ் வாத்தியார் எல்லாருக்கும் வணக்கம் வச்சுக்கிறேன். வைட்டமின் ஹெச் ஃபார் அ ஹெல்தி டுமாரோ இந்த ஆடியோ சீரீஸில் நேற்றுக்கு நாம் அனுப்பிச்ச கிருமி போஜனம்க்கு நல்ல அருமையான வரவேற்பு இருந்தது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நிறையா பேர் வித்தியாசமாக டவுட்டெல்லாம் கேட்டிருக்கிறீங்க, நன்றி. இப்படிலாம் ரூம் போட்டு டவுட் யோசிக்கிறாங்கப்பா. சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து வரைக்கும் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு பேசணும். அப்போ ஒருத்தர் கேட்டார், சாப்பிடும்போது தண்ணி குடிக்கலாமா பாஸ் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி நிறையா அறிவை தூண்டும் கேள்விகள்லாம் வந்திருக்குது. நியாயமான சந்தேகங்கள் தான். ஆனால் சீரியஸ் நோட் அதையும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியத்தில் சொன்ன மாதிரி தண்ணியில் கண்டம்னு உண்மையிலே இன்னும் தண்ணியில் நிறையா பாயிண்ட் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா நிறையா கண்டங்கள் நமக்கு இருக்காது. முதல் விஷயம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது சாப்பிடும்போது கூட தண்ணி குடிக்கக்கூடாது தான். ரொம்ப தாகம் எடுத்ததுன்னா சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு மேக்ஸிமம் தண்ணி குடிச்சிக்கலாம். அதுவும் எதுக்குன்னா அந்த ஈரமாக இருக்கிறதுக்கு, தொண்டை கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு, சாப்பிடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக குடிச்சிக்கலாம். சிப்பாக குடிச்சிக்கலாம். ஒரே ஸ்ட்ரெச்சாக கூட அந்த 1/4 டம்ளர் குடிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இதே எஃபெக்ட் தான் வந்து சாப்பிடும்போதோ அல்லது சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ சாப்பிட்டதுக்கு அப்புறமோ தண்ணி என்ன எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுதோ அதே தான் சாப்பிடும்போதும். அதனால் அதை பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு சந்தேகம் வந்திருந்தது, நம்ம நீர்மோர் குடிக்கிறோமே அது எப்படி, அது தண்ணியாக கணக்கில் வருமா அப்படின்னு. ஆமாம், அதுவும் கிட்டத்தட்ட தண்ணியாக தான் கணக்கில் வரும். அதனால் பெட்டர் சாப்பிட்டு முடித்து 1/2 ஹவருக்கு அப்புறம் வரைக்கும் நீர்மோரும் குடிக்க வேண்டாம். மோர் சாதமாக பிசைஞ்சு சாதத்தில் சாப்பிட்றது பரவாயில்ல. நீர்மோராக குடிக்கிறதா இருந்தால் அதையும் ஒரு அரை மணி நேரம் டிலே பண்ணிக்கிட்டால் நல்லது. அடுத்து இன்றைய கிருமி போஜனத்துக்கு போகலாம். தண்ணியில் கண்டம், அதனால் தண்ணியை பற்றியே பேசுவோம். காலையில் எழுந்தோடனே நேரத்தில் சரி லேட்டாக எழுந்திரிச்சாலும் பரவாயில்லைங்க, எந்திரிக்கும் போது வெறும் வயிற்றில் ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதை கொஞ்சம் சூடு பண்ணி மிதமான சூட்டில் கொஞ்சம் சீரகம் போட்டு குடித்தா இன்னும் நல்லது. இது முடியலைன்னா வெறும் தண்ணி அப்படியே குடித்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் இதை பண்ணும்போது உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை வாஷ் பண்ணி விடுறதுக்கும் டைஜஷன் ப்ராசஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. உடம்புக்கு தேவையான எல்லா ஆர்கன்ஸ்க்கும் செல்ஸ்க்கும் தேவையான ஆக்சிஜன், தேவையான எனர்ஜி சீக்கிரமாக கிடைக்குது. இது பண்ண முடியும் தானே? காலையில் எழுந்த உடனே தண்ணி குடிக்கலாம் இல்லையா? அவ்வளோ கஷ்டம் கிடையாது இல்லையா? ஆனால் இதோடைய எஃபெக்ட்ஸ், இதோடைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். இதை சிம்பிளான ஒரு சின்ன விஷயமாக சப்பான மேட்டராக எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் தண்ணி குடிக்கும்போது எப்படி குடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். யாரா இவன் தண்ணியெல்லாம் எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லித்தர வரான் அப்படின்னு பார்க்குறீங்களா? இருக்குதுங்க, ஒரு விஷயம் இருக்குது. அதுலேயும் ஒரு மேல்நாட்டு அறிஞர் சொல்லியிருக்காரு. நாம் சொன்னால் யாரும் கேட்குறதில்ல இல்லையா? மேல்நாட்டு அறிஞர்னு சொல்லிடுவோம். யார் சொன்னாலும் எனக்கும் தெரியாது. நீரை உண், உணவை குடி அப்படின்னு சொல்லுவாங்க. உணவை குடி நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீரை உண் அப்படின்னா என்னென்னா, தண்ணியை ஊற்றி வாயில் மடக்குன்னு குடிக்கக்கூடாது. நமக்கு எவ்வளோ தாகமாக இருந்தாலும் தண்ணியை வாய்க்குள்ளே ஊற்றி வாயை க்ளோஸ் பண்ணி அதை 1 நிமிஷம் வாய்க்குள்ளே வச்சு அப்புறம் முழுங்கணும். ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நொடி வாய்க்குள்ளே வச்சு அதுக்கப்புறமா அதை முழுங்கணும். இப்படி ஒரு வாயாக குடித்தாதான் தண்ணியுடைய பலன் உடம்புக்கு கிடைக்கும். 1. 2வது, நம்மளை அறியாமல் மடக்குன்னு குடிக்கும்போது எக்ஸஸாக நிறையா தண்ணி குடிச்சிருவோம். அதுவும் நல்லது கிடையாது. அதை அவாய்ட் பண்ணும். உடம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ கரெக்டாக அவ்வளோ அளவு தான் உள்ளே குடிப்போம். அதுக்கு மேலே நாமளே நிறுத்திடுவோம். ஸோ அது உடம்புக்கு தெரியும், அந்த சிக்னல் கொடுக்கும். அது 1. 2வது, நேராக நிறையா தண்ணி மடக்குன்னு குடிக்கும்போது அந்த தண்ணியினுடைய பலன் நமக்கு கிடைக்காம அது நேராக கிட்னிக்கு போகுது. ஒரு வகையில் கிட்னியும் அஃபெக்ட் பண்ணுது கொஞ்சம், அவ்வளோ மடக்குன்னு தண்ணி குடிக்கிறது. இன்னும் நிறையா தியரி சொல்கிறாங்க. நம்ம உணவு குழாய் ரொம்ப மென்மையானது, இவ்வளோ வேகமாக தண்ணி குடிக்கும்போது மெல்ல ரிப்பீட்டடாக அது பண்ணும்போது உணவு குழாய் அரிக்குது, அதெல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சிம்பிளாக வச்சுக்குவோம். இந்த மாதிரி வாய்க்குள்ளே ஊற்றி வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி அந்த தண்ணியை 1 செகண்ட் ருசிச்சுட்டு நம்ம குடிக்கும்போது ரொம்ப நல்லது நடக்குது உடம்புக்கு. ஸோ நீரை உண், உணவை குடி அப்படிங்கிறது அந்த காலத்தையே நம்ம பெரியவர்கள் சொன்னது. அப்புறம் இன்னொரு ரொம்ப ஈஸியான பாயிண்ட்டு, நம்ம ஆஃபீஸ்லலாம் வேலை பண்ணும்போது நம்ம டேபிளில் பக்கத்தில் ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுருக்குறோம். எதுக்கு? வேலை பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்லையா? எங்கேயாவது எழுந்து போகணும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ
நம்ம முதலாளிகள் வந்து நம்ம வேலையில் கவனம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சில ஆஃபீஸில் வந்து அவங்களே பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வைப்பாங்க. அதை இன்னையோடு நிறுத்திடுங்க. முதல்ல பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு குடிக்கவே கூடாது. ரெண்டாவது, உடம்புக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து அந்த சேரில் உட்காரும்போது எழுந்து நீங்களே நடந்து போய் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடம் வரைக்கும் போய் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து நீங்களே குடிச்சிட்டு திருப்பி வந்து உட்காந்திங்கன்னா அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுவே உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொடுக்கும். பக்கத்தில் அந்த 1 செகண்ட் தண்ணி பாட்டில் எடுத்து குடிக்கிறதுக்கு நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகுது அப்படின்னு. உண்மையிலேயே அந்த பிரேக் வந்து உங்கள் உடம்புக்கு எவ்வளோ சேஞ்சஸ் கொடுக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்கீங்க சேரில், ஸ்டிஃபான பொசிஷனில். திஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ். ஸோ இன்னிலேருந்து அந்த 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பார்க்காதீங்க. உங்கள் ஹெல்த்துக்காக அந்த 2 மினிட்ஸ் தண்ணி போய் நீங்களே போய் குடிச்சிட்டு திரும்பி வந்து உட்காந்துங்க. அந்த பாட்டிலை இன்றைக்கி அந்த இடத்துல எடுத்துருங்க இன்னையோட. அப்புறம் ஒரு குட்டி கதையோட இன்றைக்கி கிருமி போஜனம் ரவுண்டை முடிச்சுக்கலாம். ஒருத்தருக்கு தீராத நோய் இருந்தது. லட்சமாக செலவு பண்ணி பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்த்தும் ஒன்றும் தீரலை. அப்புறம் ஒரு மரத்தடியில் வைத்தியர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் சொன்னார், எனக்கு தீராத நோய் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு. அவர் சொல்லார், இங்கே வா, ஒன்றும் கவலைப்படாத, இந்த மருந்தை சாப்பிடு, தினமும் காலையில் ஒரு நேரம் சாப்பிடு, ஒரே மாதத்தில் சரியாக போயிடும், வேறு எதுவுமே இல்லை, நீ எனக்கு ₹1 கொடுக்க வேண்டாம். ஆனால் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த மருந்தை சாப்பிடும்போது குரங்க நினைக்கக்கூடாது. அப்படி குரங்க நினச்சிங்கன்னா இந்த மருந்து வேலை பண்ணாது அப்படின்னு சொல்கிறார். ஓகே டாக்டர், நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் இந்த மருந்து சாப்பிட்டுக்கிறேன், சரியாயிடும் அப்படின்னு. ஆனால் தினமும் காலையில் அந்த மருந்து சாப்பிட கையில் எடுக்கும் போதெல்லாம் முதல்ல அவர் ஞாபகம் வர்றது குரங்கு தான். என்ன சொல்ல வரேன்னு பார்க்குறீங்களா? நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் தினமும் சாப்பாடை கையில் எடுக்கும்போதும் இந்த கிருமி போஜனம் சீரீஸும் இந்த வைரஸ் வாத்தியாரும் உங்களுக்கு ஞாபகம் வரட்டும். நேற்றுக்கு எவ்வளோ பேர் வந்து ½ அன் ஹவருக்கு தண்ணி குடிக்கக்கூடாதுன்றதை ட்ரை பண்ணிங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஷ் போட்டுக்குங்க. நேற்றுக்கு எவ்வளோ பேர் ட்ரை பண்ணல, நீங்களும் உங்களுக்கு ஒரு சபாஷ் போட்டுக்குங்க. ஏன்னா இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறீங்க இல்லையா? நன்றி, வணக்கம்.